இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கரட்டை கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னடா புதுசாக ஒரு கீரையை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது முன்னிலிருந்தே பயன்படுத்திட்டு தான் வராங்க. நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லைங்க. இதுக்கு இன்னும் சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரணை கீரை அப்படின்னு சொல்லுவாங்களாம், வட்டக்கீரைன்னு சொல்லுவாங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆயுர்வேதிக் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புனர்நாவான்னு சொல்லுவாங்களாம். இந்த கீரையை நீங்கள் எடுக்கும்போது நீண்ட ஆயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, கிட்னி ஃபெயிலியரை தவிர்க்குங்களாங்க. இன்னும் என்னென்ன இதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற இடத்துல, அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்டோரெல்லாம் நிறையவே இருக்குங்க. இது நான் சும்மா எனக்கு வேணுன்றதுக்காக தொட்டியில் வச்சுருந்தேன். இது அப்படியே படர ஆரம்பிச்சிடுதுங்க. நீங்கள் எங்கேயாவது வாக்கிங் போகும்போதோ இல்லை ரோட்லேயே கூட பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கீரை கிடைக்கும். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறதுங்களாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் தீர்வாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மூக்கரட்டை கீரையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக உள்ளிட்ட கழிவுகளை வெளியேற்றுங்களாங்க. அது மட்டும் இல்லாத இன்னும் சிலது என்னென்னு பார்க்கலாம். இந்த கீரையோட வேரை நல்லா அலசிட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அரை கிளாஸ் அளவாக ஆயிட்ட பிறகு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதை குடித்தோன்னா இரத்த சோகையும் சளி தொல்லையும் நீங்குங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா சுவாச பாதிப்பும் சரியாகுங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுங்களா? இந்த கீரையை நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் ஆற்றல் உள்ளதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி அளித்து உங்களுக்கு உடம்பை நல்ல பலமாக வச்சுக்கோங்களாங்க. அது மட்டும் இல்லாத இது இன்னொன்றுத்துக்கு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் வராத தவிர்க்குங்களாங்க. அதனோட நச்சுக்களையும் இந்த கீரையை நீங்கள் எடுக்கும் போது அது அழிக்கும் அப்படின்னும் ஆய்வில் சொல்லியிருக்காங்களாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொற்று வியாதிகளை பாதிப்பையும் சரி செய்யுங்களாங்க இந்த மூக்கரட்டை கீரை. இவ்வளோ நன்மைகளா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படும் முதுமை தன்மையை போக்கி இளமையாகவே வச்சுக்கோங்களாங்க இந்த கீரையை நம்ம எடுக்கும் போது. அது மட்டும் இல்லைங்க, இரத்த சோகை, இதய பாதிப்பு போன்ற வியாதிகளுக்கு சிறந்த மருந்துங்களாங்க இந்த மூக்கரட்டை கீரை. அது மட்டும் இல்லைங்க, கல்லீரல் மஞ்சக்காமாலை பாதித்தவர்களின் வயிற்று உப்புசம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் குறைக்குங்களாங்க. அதை குறைச்சி நச்சு நீரை வெளியேற்ற உதவுங்களாங்க இந்த கீரை. அவ்வளோ சிறந்த மூலிகையா இது. இந்த மூக்கரட்டை கீரையை வேர் இருக்கு இல்லைங்களா, அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்களாங்க. அந்த வேரை சோம்போடு சேர்த்து கொதிக்க வச்சு அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா சிறுநீர் அடைப்பு நீங்குங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறுநீர் கற்களையும் கரைத்து வெளியேற்றுமாங்க. இப்படி ஆய்வில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வேரை நம்ம காய வச்சு அதை பொடி செஞ்சு வச்சுட்டு அதில் டெய்லியுமே தேன் கலந்து அந்த கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோன்னா மாலைக்கண் நோய் இருக்கிறவங்களுக்கு கூட சரி செய்யுங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி நீங்கள் 2 வேளை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மங்களா தெரிகிற கண் பார்வை கூட உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மங்களா தெரிகிற கண் பார்வை கூட உங்களுக்கு சரியாகும்னு சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது. அவ்வளோ நன்மைகள் இருக்குங்களாங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள்.